அடியரும்பு மல்லிகை கலம்பரத்தினம் எங்கள் 8 பேரை விட மன்னவருக்கு உண்மையில்தான் பிரியம். அதிகமா உண்மையாதான் இருந்தாலும் நீ சொந்த அத்தை பொண்ணு, உனக்கு எல்லார் மேலும் பாசம் இருக்கும். அதனால சீரு சிறப்போடு வாழ்ந்திருப்ப வேண்டும். 1 2 3 4 5 6 என்ன சேர்த்தா 7. இன்னும் ஒரு ஆள் யார் குறையுது? ஆண்டி இருக்கா, அள்ளி இருக்கிறா, பாலக்கொடி இருக்கிறா, சித்ராங்க இருக்கிறா, சுபத்தர் இருக்கிறா, எல்லாமே இருக்கிறோம். எல்லாமே தான் இருக்கிறோம். என்ன விட்டா பாரு, சின்ன தங்கச்சி மின்னலொலியை காணுமே. எங்கடி நிருபம் போயிருக்குமா? எல்லாருக்கும் நிருபம் வந்தது இல்ல. அப்ப தங்கச்சிக்கு தானே எழுதணும். அப்ப நிருபம் போயிருக்கும். ஏன் அவன் வர காரணம் என்ன? அவன் நெக்லி மேல ஒரு தாண்டற தாண்டற இருமாப்பா அவளுக்கு. அதனால கொஞ்சம் இதுவாக இருக்கும். அவளுக்கு சொல்ல முடியாது. இருந்தாலும் சின்னவதான். அவ சின்ன பொண்ணு வயசுல தெரிஞ்சு இருக்கும், தெரியாம இருக்கும். வாங்க வந்துட்டா பத்தி தேவையா? ஓஹோ அக்கா, அதான் மின்னலொலி சக்கால்ட்டியா அவளை மட்டும் போற பத்தியா? இல்ல அவங்க போடுங்க. நல்லதா ஆங்கார புடிடா. நல்லதாங்க மின்னலொலி. ஆமா ஆமா அப்பதான் உனக்கு போகுதா? ஆமாக்கா வணக்கம்க்கா. அக்கா பாஞ்சாலம் பெற்றெடுத்த செல்வியே எந்த அக்கா வணக்கம்.
அக்கா நெக்கா சுபத்திரக்கா சித்ராங்கலக்கா தங்க இந்த மின்னல் ஒளி சரவமாக்கா அம்மா மின்னலொளி அக்கா அந்த மேகராஜா நின்று எடுத்த எல்லாரும் இருக்கிறீங்க சின்ன அக்கா அங்க பகவதி அக்கா எங்க சொல்லணும்னா ஒரு நாள்ல 2 நாள்ல அப்படியா பகவதி சிறிய தங்கையா இருக்க முடியாத மின்னலொளி வந்திருக்கிறா. இவ்வளவு நேரம் உங்களை பார்த்து போச்சு ஏதோ சோத்துக்கு வந்த போல இருக்குது. எப்ப பாக்குற மாதிரி அம்மா போயிச்சுக்காதம்மா. யானு கேட்டா அவன் அறியாத பொண்ணு, சின்ன பொண்ணு, ஏதோ வந்துதான் அக்காவை பாத்துட்டா. உன்னை நான் சொன்ன முன்னப்ப பாத்துட்டு வந்தா வாங்கி தேவையா அப்படிலாம் பேசக்கூடாது. ஓஹோ பகவதி அக்கா ஓஹோ அக்கா அக்கா எங்க அக்கா எவ்வளவு அழகா சிரிச்சாங்கன்னா அம்மா சிரிப்பா இருக்கு. அக்கா பெருமையே பெருமைதான். அக்கா நீ மாதர் குல மாணிக்கமே ஏண்டி நாங்களாம் உனக்கு முன்னாடி வந்தோம். எங்க அக்கா எங்கெல்லாம் பேரை சொல்லிட்டு அவளை மட்டும் பவுத்தமா மாதர்குல மாணிக்கம் அவன் நான் மாழ்வாடி. ஐயோ எம்மா 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 போய் மாதர்குல மாணிக்குமா. ஐயோ என் தங்கச்சி சூத்தாங்களே சொல்லலாமா கோபப்படுறீங்களே உங்களெல்லாம் அதாவது தேறிட்டு கூட்டு இவ்வளவு மட்டும் மாதர்க்குள்ள மாணிக்குமேன்றீங்களே. ஆமா வாடி நாமளதான் புடவை கட்டிக்கிறோம், பொட்டு வச்சுக்கிறோம், பூ வச்சிருக்கிறோம். நம்ம அக்கா பாரு நெத்தி நிறைய எவ்வளவு ஒரு பொட்டு வச்சுக்கிறாரோ அப்ப கணவன் தீர்க்க ஆசையா இருக்கணும்னு சொல்லிட்டு எம்மா அகலம் பொட்டு வச்சுக்கிறாங்க. ஆமா சுருக்கின்னு போயிருவான்.
இந்த கம்பெனி எந்த கல்யாணம் பணக்காரி பொண்ணு. கல்யாணி. அக்கா ஆ டேய், அக்கா ஆ எங்கடி போயிட்ட? ரங்கா எங்கடி போயிட்ட? நான் வரதுக்கு நேரம் நாங்களும் ஆயிடுச்சு. ஒண்ணா வரோம், நாங்களும் கும்பலா வரோம், நீ மட்டும் எங்கடி போயிட்ட? ஆ அக்கா நீங்க அழைத்த காரணம் சொல்லுமே. அக்கா எதிரும் இல்லாமல் எங்களுக்கு நிருபம் எடுத்தீங்க, எல்லாரும் வந்துட்டோம், எதுக்காக கூட்டீங்க? என்ன காரணம் கேக்குறது நான் கங்காகவரி பூஜை செய்ய வருடந்தோறும் கங்கா கௌரி பூஜை செய்வது வழக்கம். 16 துரியோதனம் செய்த சூழ்ச்சியினால் 12 வருஷம் வனவாசம் கழித்துவிட்டோம். இப்பொழுது உபலாயத்தில் இருக்கிறோம். ஒரு மாத காலமாகவே கங்கா கௌரி பூஜை செய்யவில்லை. எதற்காக கங்காவரி பூஜை என்றால் நம் மாங்கல்யம் நிலைக்க வேண்டும். ஆமாம், நம் ஆகப்பட்டது கணவர் ஆயுள் நீடிக்க வேண்டும். அதனால வருடந்தோறும் கங்கா கௌரி பூஜை செய்வது வழக்கம். இந்த 12 வருடமாக தடைவிட்டது. அதனால் மலரும் ஜலம் எடுத்து வந்து வனத்துக்கு போய் மலரும் ஜலமும் எடுத்து வரணும். கங்கா கௌரி பூஜை செய்யணும். அனைவரும் போகலாமா? நீங்களும் வரீங்களா? நீங்க போய் வாங்க. நாங்க போயிட்டு வரணுமா? சரிக்கா. இவள் அந்த மூடனழகி அக்கா, கங்கா கௌரி பூஜை செய்ய மலரும் ஜலமும் எடுக்கணும். சரி, மலரும் ஜலமும் எடுக்க முடியாது. ஆனால் எல்லாரும் இவ்வளவு சந்தோஷமாக மலரும் ஜலம் எடுக்க வேண்டும், கணவருக்கு ஆயுள் நீடிக்க வேண்டும், பூஜை செய்ய வேண்டும், எல்லாரும் சந்தோஷமா வரும். ஆனா சின்ன தங்கச்சி மட்டும் அக்கா, இத நம்ம நந்தானத்துக்கு வந்துட்டோம். மலரும் ஜலமும் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஏதாவது விளையாடலாம் மாடி. இந்த நந்தானத்தை பார்த்தா எப்படி இருக்குது? என்ன சிங்காரமோ இந்த வண்ணமே சிங்காரமோ பாத்துட்டோம். பெண்களுக்கு உரிய விளையாட்டுனாக்கா உண்மை விளையாட்டு. சரிக்கா, நீங்க தான் பெரியவங்க. ஒன்னே தாண்டி அக்கா, நீங்க பெரியவங்க, நீங்க அடி பிடிங்க, சீரை பிடிங்க. நீ அடிதான் பிடிக்க தெரியும். சரி ஆண்டி. கும்மி அடி பெண் அடி ஒரு பாதங்கள கும்மி அடி கும்மி அடி பெண் கும்மி அடி ஒரு பாதங்கள கும்மி அடி கும்மி அடி
கொப்பரையை சுத்தி கும்மி அடிக்கும் குமரி தங்காய. அதையும் பொம்மையா தாங்க வருது. என்னை விட்டுட்டு இன்னும் கை பிடிச்சாங்க. சரி அடிப்புரி ஏய், சரி அடிப்புரி அடி ஓராங்கண்ணி தோட்டத்திலே குட்டி ஓரஞ்சி இருக்குது வெள்ளரிக்கா. என்ன சாவடிச்சு முடி யாருக்கே நான் வச்சுக்கான்னு பாக்குறாளே. எனக்கு தேவையா முடியுங்களா இல்லையா? அனைவரும் ஒற்றுமையாக கும்மி அடிக்கிறோம். ஆனால் மலர்கள் பறித்தோம், ஜலம் எடுத்தோம், கும்மி அடித்தோம், அடிக்கிறோம். அப்புறம் இவ்வளவு நேரம் அடித்தாலும் ஆமா ஆனா மின்னலோலை மட்டும் ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிற காரணம் என்ன? நம்ம கூட தான் வந்தா, நம்ம கூட அண்ணா பண்ணா, அண்ணா. ஆனா ஒதுங்கி நிக்கிற ஒதுங்கி காரணம் நிக்கிற என்ன? காரணம் என்ன? தெரியல. அவளை கேளுங்க, கூப்பிடுங்க. அவளை கூட்டி கேட்கணும். கூப்பிடு. போகோ தங்கா மின்னலொளி எங்கடி போனா? ஆளை காணாமே. அடியே மின்னலொளி தண்ணியில தங்கா மின்னலொளி எங்க ஊர் மேல போனாலும் நாங்களும் இங்க இருக்கோம். இப்ப யார் மேல போக போட்டாலும் போய் இன்னும் சுஜியா முன்ன ஓடியா முன்ன ஓடி எங்க சொம்பு போடுறியோ? ஆட்டு மேல போன அரை மணி ராத்திரி இருக்குதானே. அக்கா கண்ணே மின்னலோலி அக்கா எவ்வளவு நக்கல் அமுத்துல இருந்தா நம்மளா கூப்பிடுறோம். ஏண்டி நம்மளா கூப்பிடுறோம். யான் கூட ஒரு வார்த்தை கேக்குற செக்காலத்தி அவளை கூட்ட உடனே பாஞ்சாலி அக்கா கூட்ட உடனே யாரு பாரு அவளுக்கு அம்மா ஏய் 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 பின்னாடி ஏய் வாடி எங்க வாடி அக்கா ஏந்திரமா என்னமா அக்கா தங்கா மின்னலோலி அக்கா என்ன கோலங்கள்? என்னதுக்கா? ஒரு மாங்கல்ய திருத்த பெண்ணாகப்பட்டவள் மஞ்சள் குங்குமத்தோடு பூவோடும் பொட்டோடும் தலைவாரி பூச்சூடி அழகாக வருவாள். ஆனால் உன் முகத்தை பார்த்தால் உன் முகத்தில் எந்த ஒரு சந்தோஷம் கிடையாது. திருத்த பூ கிடையாது, நெத்தியில பொட்டு கிடையாது, கரத்திலே வளையல் கிடையாமல் தன்னந்தனிமையாக நிற்கிறாயே. என்ன காரணம்? எதுக்கு ஒதுக்குற? அக்கா நான் ஏன் இந்த நிலைமையில் என்று கேக்குறீங்களா? என்ன காரணம்? அக்கா ஐயோ தாலி மட்டும் நினைக்கணும். எல்லாரும் 8 பேரும் ஒருத்தனே போனோம், ஒருத்தனே பெருத்தோம், ஒருத்தனே மல்லாந்தோம். இவ தாலி மட்டும் நினைக்கணும். நான் அப்புறம் எங்க தரல
சொல்றேன், ஏங்கி மனம் ஆடுதுன்னா உனக்கு என்ன குறை? 8 தேவிமார்களும் சந்தோஷமா தான் இருக்கிறோம், நீயும் சந்தோஷமா தான் இருக்கின்ற. உனக்கு என்ன கஷ்டம்? ஏன் இந்த மாதிரி இருக்கிற? என்ன காரணம்? அக்கா அக்கா, நம் பதியானவருக்கு 8 மனைவி அல்லவா? ஆமா, 8 தேவிமார்கள். 8 தேவிமார்கள். ஆமா. ஆனா இருந்த போதிலும் இந்த 8 தேவிமார்ல என்ன சின்ன சிறு வயதிலே திருமணம் செய்து விட்டார். உனக்கு 9 வயதிலே திருமணம் செய்து விட்டார். ஆமா. அதுக்கு என்ன? திருமணம் செய்து 9 வருஷம் ஆகிவிட்டது. 9 வருடம் ஆகிவிட்டது. இந்த 9 வருஷமா பதியானவர் என் முகத்தை பார்த்ததில்லை. உங்ககிட்ட பார்க்க வரவே இல்லை. பார்க்க வரவே இல்லை. சரி, நானும் அவர் பார்த்ததில்லை. ஆனா இருந்தாலும் தந்தையரிடம் என் மனக்குறையை நான் சொன்னேன். உன் தந்தையாருக்கு முடியாத மேகராஜனிடம் நான் மனக்குறை சொல்லும் போது சரி, அவர் தந்தையானவர், அம்மா எதுக்கும் மஞ்ச வேண்டாம், நீ கங்காதர பூஜை சிவ பூஜை செய்தால் உன் பதியானவர் கட்டாயமா வருவார், நானும் நிருபயதரம்மா அப்படின்னு சொல்லிட்டு என் தந்தையவர் மேகராஜன் எனக்கு சொன்ன கட்டளையின்படி 48 நாள் ஒரு மண்டலம் அரமனை கோரி 48 நாள் பூஜை செய்தால் உன் கணவராகப்பட்டு வருவாரு அப்படி என்று உன் தந்தை தெரிவித்தார். ஆமா, செய்தியா? அவர் சொற்படியே நானும் அந்த மண்டல அதாவது ஒரு மண்டலம் 48 நாள் அந்த பூஜை செய்து கொண்டு வந்தேன். சரி, அப்ப 47 நாள் முடிந்து விட்டது. அந்த 47 ஆமா 48வது நாள் விடிஞ்சா 48வது நாள் முடிய போகுது. சரி, அன்றைய இரவு தினத்தில் பதியானவர் வந்தார். அடியே மின்னலொலி அப்படி சொன்னார், கத்தனார். இருந்தாலும் என்னால் பூஜையில இருக்கிறதுனால அவர் ஏது எடுத்து பார்க்கல, கதவை சாத்தினேன். கதவு உடைச்சபடி அந்த பூஜை அலங்கோலம் பண்ணார். அலங்கோலம் பண்ணி விட்டு, வா பெண்ணே, நான் காலம் கடந்து வந்திருக்கிறேன், என்ன சேரு அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன்? நம்ம வீட்டுக்காரர் தானே, இருங்க வந்துட்டீங்க. இன்று ஓரிரு 15 நாழிகை தான் இருக்குது. 17 நாழிகளா? ஒரு நாழிகை என்பது, அதாவது ஒரு நாள் என்பது 60 நாழிகை. ஆமா, அப்படி சொல்ல முடியும். 6 மணி நேரம் இருக்குது. பொழுது விடிட்டோம். சரி, பூஜை முடிஞ்சிடும். அப்ப நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னேன். எவ்வளவு சொல்லி பார்த்தும் கேட்கல. அக்கா அப்ப நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன். எங்க போற எங்க உண்மை சொன்னானோ சொன்னா இந்த சும்மா ஏண்டி நீ சின்ன பொண்ணு, ஏண்டி மின்னலாளி, மின்னலாளி நீ சின்ன பொண்ணு, வயலுக்கு வராது முன்னாகவே ருதுவாகாத முன்னே கட்டிட்டு வந்தாரு எங்க வீட்டுக்காரு. உன்னை சீருக்கு போ, நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் எடுத்து சொல்றோம். சொல்லி எதா இருந்தாலும் எடுத்து சொல்றோம். அவரு வந்தாரா? சரி, வந்தாரா? வந்தாரு அப்படின்னு ரொம்ப நாளா சின்ன பொண்ணு. ஆமா, அதனோட வந்திருப்பாரு. பூஜையா அலங்கோலமா பண்ணிட்டாரு. நானே இருந்தா சொன்னேன். ஏக்கா அவர் வந்தாரா? சொல்லுடி. அவரு பார்த்தாலும் கொஞ்சம் பயமா தான் நான் கேட்டு சொல்றேன். அக்கா சரி, வந்தாரு. அவர் வந்தாரா? பூஜையை கலைச்சாரா? நீ வேணும்னு சொன்னாரா? யாரு கேட்டா என்ன, நான் வரணும் தானே பூஜை செய்தேன், நானே வந்துட்டேன், இனிமே எதற்கு பூஜை அப்படின்னு கூட சொல்லிருக்கோம். ஆமா, இதுக்கப்புறம் நான் வந்த பிறகு உனக்கு எங்க கடவுள்னு சொன்னாரா? கடவுள்னு சொன்னாரு பாரு, சொன்னாரு பாரு. நேரத்துல எங்க பாரு கேக்குறேன்டி. அக்கா அக்கா ஏமா வீட்டுக்கார நடந்தது? வீட்டுக்காரர் வந்தாரா? பண்ணி
நொட்டினாரா அக்கா அவரு வந்தாரு வந்து என்ன சேர ஆசைப்பட்டாரு என்ன சேர ஆசைப்பட்டாரு நான் சேர ஆசைப்பட்டாரு கேளுங்க எத்தனை தடவை வந்தாரான்னு சொல்றேன். நான் பொறுமை குணம் படிச்சுக்கிற பொறுமையா எங்க பாஞ்சாலியாக்கா நல்லா அக்கா இவெல்லாம் கம்முனு இருப்பாங்க. ஆம்லியா வேறு இவ்வளவு ஆம்லியா வேறு புடிச்சு இவ்வளவு அப்ப அவன் நல்லவ நாங்க கெட்டவளா ஏங்க வாடி உனக்கு நல்லது கேட்ட சின்ன வயசுல எடுத்து சொல்லி கொடுத்துருக்கிறேன் நான் கேட்டவளா அவர் வந்தாரு பாரு அவர் வந்தாரு பாரு அவர் வந்துதான் என்ன சேர ஆசைப்பட்டாரு பாரு என்ன சேர ஆசைப்பட்டாரு பாரு சேர ஆசைப்பட்டாரா அதுக்கு மேல சொல்ல முடியாது அதுக்கு மேல சொல்ல முடியாது அக்கா அவர் சேர ஆசைப்பட்டாரு பாரு நான் அதுக்கு ஒத்துக்காத காரணத்தினால அவரை நான் புடிச்சு ராகாஜி அங்க மாதிரி பவுடர் போட்டு விடுறாரு. அவர் வந்து என்ன சேர ஆசைப்பட்டாரு பாரு என்ன சேர ஆசைப்பட்டுதான் நான் வேணான்னு சொன்ன பாரு நான் சொன்னதான் அவரை புடிச்சு நான் அப்படியே வந்தாரு போனாரு புடிச்சேன் அதுக்கு மேல 9 வருஷம் சென்று வந்தாருக்கா வந்த உடனே என் மேல என்ன பார்த்து ஆசைப்பட்டாருக்கா என் மேல ஆசைப்பட்டு பல வரியில பாக்குறாரு அவர் வந்தாரு பாரு வந்து பார்த்து என் மேல ஆசைப்பட்டாரு பாப்பேன்னு 9 வருஷம் ஆச்சு எனக்கு காமவெறி ஆகப்பட்டது நம்ம இருவரும் ஒன்னா இருக்கலாம் சொன்னாரு நானும் சிவபூஜையில இருக்கிற தருவாய் என்ன தவறு அதனால கூட்டாரு அதனால நான் வேணான்னு மறுத்தம் பேரு மறுத்ததுனால என்னை புடிச்சு இழுத்தாரு பேரு இழுத்த தருவாயில நான் புடிச்சு அவர் அப்படியே வெளியே தள்ளி விட்டேன்